இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொருட்காட்சிக்கு வந்திருக்கிறோம். கடல் கனி ஷோன்னு சொன்னாங்க, அதான் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு போலாம் வந்தாச்சு. கடல் கனி வெளில ஒண்ணும் தெரியலங்க, உள்ள போய் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். லைட் எல்லாம் போட்டு நல்லா தான் இருக்குது, பிரகாசமா இருக்கு. என்ட்ரியே சும்மா பலமா வந்து பார்த்தா வைக்கிறாங்க. ஓகே கைஸ் வாங்க, ரொம்ப ஹைட்டா தான் பண்ணிருக்காங்க. ஏன் எதிர ரெண்டு பாப்பா கேமராமேன் கொஞ்சம் பார்த்து வாங்க. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஐயா ஃபிளெக்ஸியே இவ்வளவு போட்டோ எடுக்கிறாங்களா நம்ம ஊர் மக்கள். ஐயா முன்னாடி வாங்க ஐயா. ஏய் ஜம்முக்குன்னு இருக்குதா கூட்டத்தை பாரு. யா பெரிய பெரிய மீனிங்களா இருக்கு. ஒரே சத்தமா இருக்குது, ஒரே சத்தமா இருக்கு. கடல் கனி முக்கியமான அந்த ஒரு பார்ட் எங்கே இவருதான் மானத்தை முக்கியமான அந்த பார்ட் எங்க? ஏய் நல்லா இருந்தா பெருசு பெருசா இல்ல எல்லாம் மீன். ஏய் எங்க வாங்க, இது என்ன வகையான? ஆமா இது மிரரு இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். மீனை கண்டுபிடிச்சு அலிகேட்டர் இருக்காரு. ஆக்சுவலா இது நல்லாதான் இருக்கு. இது ரொம்ப பெருசா இருக்கு. 100 ரூபாய் என்ட்ரி டிக்கெட். என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான். எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறேன். 100 ரூபாய் என்ட்ரி டிக்கெட். ஏய் ப்ரோ இது பேர் ரொம்ப பெருசான ஒரு அலிகேட்டர். அலிகேட்டர் இருக்காரு. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முக்குறான். இல்ல பண்ண மாட்டேங்குது, பைத்தியமா இருக்கும் போது. அங்க பேர் பாத்தீங்கன்னா அக்வாரியம் டனலுக்குள்ள போறோம். டனல் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல. திருப்பி இது எவ்வளவு பிரச்சனை பரவாயில்ல. முதல் முறையா நம்ம ஊருக்கு இதெல்லாம் வந்துருக்கு. கேமராமேன் ரொம்ப வேலை செய்றீங்க. எல்லாம் நம்ம தலைக்கு மேல நடந்துகிட்டு இருக்காங்க. அலிகேட்டர் காருக்கு பத்தின ஒரு ஃபேக்ட் இருக்கு. என்னன்னு சொல்லு. என்ன அலிகேட்டர் காரோட ஸ்கின் இருக்குல்ல, அது வந்துட்டு அலிகேட்டர் புல்லட் ப்ரூஃப், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலா. நான் இது இதுன்னு நினைச்சேன்டா, நினைச்சேன்டா. சரி இது உண்மை. இங்க பாரு எவ்வளவு பெரிய டேங்க் இருக்கு. டேங்க் இண்டஸ்ட்ரியில நிறைய வச்சிருக்காங்க. வந்து ஷார்க் அதெல்லாம் இருக்கு, வா பாப்போம். ஷார்க் இருக்கு, பிரானாஸ் இருக்கு, எல்லா வகைகளும் இருக்கு இங்க. ஓகே கைஸ் பின்னாடி பாத்துக்க தம்பி. கோல்டு ஃபிஷ் செக்ஷன், கோல்டு ஃபிஷ் எல்லா இதுலயும் டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். குட்டி குட்டியெல்லாம் இருக்கு, குட்டியெல்லாம் இருக்கு. குட்டி நீ தான் தள்ளி விட்டியா? ஃபுல்லா மேல ஃபுல்லா கோல்டு ஃபிஷ்ஷா இருக்கு. ஓகே 100 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா இங்க பேர் குட்டி. திங்கிற பண்ணாதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்லன்னு அழகா இருக்கு, வாங்க போலாம். நம்ம கண்ணு முன்னாடி வந்து டைலர் அக்கா, டைலர் அக்கா, ஜிம் அக்கா, என்ன அக்கா, கடல் கனி அக்கா இருக்காங்க. கடல் கனி அக்கா பின்னாடி காட்டுங்க. எல்லாரும் அங்கதான் புகழ்ந்துட்டு இருக்காங்க. கடல் கனி பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. என்ன பண்றீங்க? தம்பி ஆபாசம் தவிர்ப்போம். கேமராமேன் ஜூமிங் எல்லாம் பண்ணாதீங்க. ஆபாசத்தை தவிருங்க. அரிய சரசி ஆக்சுவலா கடல் கண்ணியின் மூஞ்சி தெரியவில்லை. நக்கு செத்த பையல அர்த்தம் அழகா இருக்காங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு பிஞ்சிரும். பாருங்க பெல்ட் வச்சாங்க அக்கா தண்ணிக்குள்ள. சோவா எது சொர்க்கையா இருக்காங்க. இப்ப நாங்க கடல் கனி அக்காவை பார்த்துட்டோம். கடல் கனி அக்காவை பார்க்க எல்லா அக்காவும் போய் கடல் கனி அக்கா லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டாங்க. கடல் கண்ணியா பார்க்கவே விடல. பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பையல மொத்தமா மொய்க்கிறாங்க அந்த கடல் கண்ணியை. பாருங்க ஆர்டிஸ்ட் லைவா வரைவாங்க. அவங்க கேட்டா 500 ரூபாய் கேட்பாங்க.
இந்த பபுள்ஸ் இங்க வாங்கி முட்டு சந்தையில கொண்டு வந்து வச்சிருவாங்க 200 ரூபான்னு சொல்லி. இங்க வாங்க 100 ரூபா. பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ரைடு எல்லாம் இருக்குது. அங்கதான் முக்கியமான பீஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இங்க கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும் என்று நினைத்து வந்தோம். ஷாப்பிங் பண்றவங்களுக்கு தான் கைஸ் நிறைய இருக்குதுங்க. கடல் கண்ணியில இது வேண்டாம், இது வேண்டாம், யாரு வாங்கிட்டாங்க ஐயா. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா, பச்சை புள்ளையா. பசங்க வாங்குறதுல ஏன்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடை தெருவா ஏபிசிடி கூடிடா 150 ரூபாடா. நம்ம அங்க ஜூடியோஸ்ல 500 ரூபா கைஸ் இது கூடி. அது குவாலிட்டியான கூடி, குவாலிட்டியான இது குவாலிட்டி இல்லாத கூடி. நீங்க யாராச்சும் திருப்பூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து சுத்தி பாருங்க. குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்க. என்னத்த பார்க்க போறீங்க? தினேஷ்கான ட்ரெஸ் அங்க தொங்க விட்டுருக்கு ப்ரோ. சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. அதுல சின்ன பசங்களுக்குடா. சின்ன பையன் தானே கிரிஞ்சுங்க. உன்னை மாதிரி எரும மாட்டேங்குது பாரு. கைஸ் மினியேச்சர் டாய்ஸ் நிறைய இருக்குது. இப்ப இருக்க எல்லாமே இருக்குது பாரு. கண்ணாடி வேணுமா? கண்ணாடி எல்லாம் ஏதாவது கண்ணாடி ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்ப பாரு கண்ணாடி தெரியுதா? சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். அல்வா கடை. டேய் அல்வாடா. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. இங்க பாருங்க டிசைன்ஸ் கையில போட்டுக்கோங்க. கேமராமேன் வாய்க்குள்ளே விட்டுருவோம். டூப்ளிகேட்டா ஒரிஜினலா பெர்ஃபியூம்? ஆக்சுவலா கைஸ் நான் வந்து முதல் டைம் பெர்ஃபியூம்ஸ்ல டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? ரசாம் இங்க வாடா, வருவியா? சரியான வெறியில கர ஓட வெட்டுதா. ஹோலோகிராம்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புட்டி தலைவரே. டேய் உள்ள போய் பாப்போமா? பாருங்க எவ்வளவு டிக்கெட் எவ்வளவுன்னு கேக்குறா. இவர்தான் டிக்கெட் நினைக்கிறேன். எவ்வளவுன்னு கேப்போம், அதுக்கப்புறம் போவோம். எவ்வளவுங்கா? 40 ரூபாயா? நான் டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க பேய் வீட்டுக்கு போலாம். வாங்க நீங்க வாங்க. விட்டா வேட்டிகள் விட்டுருவாங்க போடுங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. பேய் வீட்டுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடும் போல. நில்லுங்க உள்ள போவோம். யாரா நீ? 4 பேர். It's hero time. சிரிக்காதீங்க. பயந்து சாவாடா வாடா. அங்க பாருடா, அங்க பாடுறா. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பேய் ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ எங்களுக்கு அப்படியே பேய் பார்க்க அப்படியே ரொம்ப பயமா இருக்கு கைஸ். இங்க பாருங்க, அங்க பாருங்க போன பேய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கலாம். கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எங்க பாடுறா டேய் வித்த காட்டுற பேய். பேய். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சாமி மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் நம்மள வந்து என்ன இதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மள இன்ட்ரெஸ்ட் படுத்துறாங்க. பயமுறுத்துற மாதிரி ஒரு இத வந்து இன்ட்ரெஸ்ட் படுத்தி நம்ம உள்ள வர வைக்கிறாங்க. பாருங்க இதுக்குதான் 40,000மா? 40,000? இங்க பாருங்க இங்க பாருங்க ப்ளூ ரேஸ் வச்சு வந்து பணம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? ஏங்க இங்க ஒண்ணுமே இல்ல. கைஸ் இங்க என்னமோ வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா. இங்க வந்துட்டு பொம்மை மாதிரி என்னமோ வச்சிருக்காங்க கைஸ். சண்டை பண்ணலாமா? வந்து மனுஷங்க நல்லாவே தெரியுது பார்த்தாலே. ரொம்ப நேரமா அப்படியே உட்காந்துருக்காங்க. இவர் வந்து எப்போச்சும் சடனா பயன்படுத்துவாரு. டீ வாங்கி கொடுத்தாங்களா? ஆனா காப்பி வாங்கி கொடுத்தாங்களே. அண்ணன் சில மாதிரியே உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுடா. ஆக்சுவலா 40,000 ரூபா வேஸ்ட். ஒண்ணுமே இல்ல. இங்க வந்தீங்கன்னா மஸ்ட் வந்து பாரு இந்த கோஸ்ட் தான் ட்ரை பண்ணாதீங்க. குழந்தைங்களை கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்கு பேசாம இது கூட விளையாண்டுருக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. என்னமா செய்றீங்க? அதுக்குள்ள போனக்கு இதே விளையாண்டுருக்கலாம். ஏன் உள்ளினாலும் இப்படியே கெஞ்சி குத்தாடி போக வேண்டியதான். இந்த மாதிரி இதா உண்டா எல்லாத்துக்கும் செட் ஆகும் இல்லடா. பேசாம அதுல போயிருக்கலாங்க. ஒண்ணுமே இல்ல. அதுக்கு போயிருக்கலாம். ஆமா எல்லாரும் பயந்து இல்லடா. ஒண்ணுமே இல்ல. போட்டோ வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கோஸ்ட் அந்த காட்டுறேன். அந்த கோஸ்ட் வந்து பாருங்க தயவு செஞ்சு வந்து பாருங்க வந்துடாதீங்க. கேவலமா இருக்கு சத்தியமா. குழந்தைங்க பயப்படுவாங்க. இதுக்கு போலாண்டா டேய்.
பண்ணு. இது வேணாம்டா பிரவீன், இதை கூட போலாம்டா பிரவீன். சொன்னா கேளுடா. வேணாம்டா, சுத்து சர்ரு சர்ன்னு சுத்தும்டா பேசாம இரு. ஒரு நிமிஷம் நிப்பாட்டிடுவான், அதுக்கப்புறம் தட்டுல கீழே கொண்டு வருவான். அந்த அளவுக்கு இப்ப குறைஞ்சிருக்காரு. சும்மா இப்படி போயிட்டு போலாம். இதுக்கெல்லாம் போறேன்னா நீங்க போங்க, நாங்களாம் வரல பாசாமி. நான் வரல, இதுக்கெல்லாம் போறேன். பாத்தீங்கன்னா ஃபுல்லா சில்ட்ரன்ஸ்க்காக, கிட்ஸுக்கு எரும மாடு வந்து அப்படி கிட்ஸ் கேம்ஸ் தான். நம்மள மாதிரி எரும மாடுங்களுக்குலாம் என்ன விதமான கேம்ஸும் கிடையாது. வெளியில 100 ரூபா வாங்கிட்டாங்க. ரைடர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்கள உசுர கை பிடிச்சு கொண்டுருக்காங்க. அதுல போலான்னு நினைச்சோம், பட் அந்த ஒரு சீட் ஃபில் ஆனாதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அவங்க வந்து சீட் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படியே ஓட்டிடுவாங்க. என்ன இப்படி பாட்டு போறாங்க? தொலைஞ்சிருச்சா? என்ன இதெல்லாம் ஒரு பாட்டா? ஓகே கைஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமா வந்து பாருங்க. உயிரோடு இருந்தா திரும்பி வா காட்டாலாம் சொல்றாங்க உட்காந்துட்டு. அதுக்குள்ளயுமே கண்ணு மூடிடுச்சுடா. அதுக்குள்ளயுமா வாசி வீசுன்றா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? என்ன ஆட்டம் பண்ற? அட்லீஸ்ட் இவையாச்சும் போயிருக்கலாம். கை நடுங்குறா அந்த அக்காக்கு. பொம்பளை சோக்கு ஏண்டா கைஸ் போட்டு வாஷிங் மிஷின் மாதிரி சொல்லிட்டானுங்க. அதெல்லாம் போகாதீங்க டே. யாருமே போனீங்கன்னா கிட்னில இருந்து பாத்துக்க. ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இங்க. இன்னைக்கு லைக் கண்டுபிடும். வண்டி வருது. கைஸ் இப்போ மொத்தமா சுத்தி பார்த்தாச்சு, எந்த ரைடும் போகல. கோஸ்ட் ஹவுஸ் மட்டும் தான் போகணும். அதுவும் ஒரு அளவுக்கு தான் போயிருக்கலாம். அந்த பன்வேல்டுக்கு போயிருக்கலாம். இங்க இங்க வந்தீங்கன்னா டீசெண்டா சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு எனக்கு இங்க ஃபுல்லா ரைடு பார்த்தாச்சு, எதுவும் செட் ஆகல. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. வரவங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க. வேஸ்டா அந்த ரைட்ல எல்லாம் காசு கொடுக்காதீங்க. வேஸ்ட், மணி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். சாப்பிடுனா கூட நல்லா இருக்கும், வயிறு நினைச்சு போகும். ரைடுன்னு போனதுக்கு வந்து பார்த்தா கேவலமா சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்து பாத்துக்கங்க. சும்மா வந்து ரைடுன்னு போகாதீங்க. வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வச்சு வீட்டுக்கு வந்த வழியில தான் போகணும்டா. இந்த வழியில வழி இல்ல, அந்த வழியில வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாலும் வந்த வழியிலே ஓடிட்டு இருக்கோம். இந்த அது என்ன இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது பேர் கூட பபிள் ஸ்கின். ஆக்சுவலா இது வந்துட்டு பொருள் காட்சி மாதிரி இல்ல. எனக்கு இது சீரியஸா சொல்லணும்னா கடல் கனி இல்ல கைஸ், கடத்தரு ஆத்மா வந்த கடல் கனி நினைக்கிறேன். சும்மா போய் மூச்சு வாங்கி இருக்குது. அதான் மசாஜர் எல்லாம் இருக்குது. வாங்கிக்கங்க, தேவைப்படும். என்ன செய்யறது? அப்புறம் போனா அடிச்சிடணும். மசாஜர் மாதிரியே இல்ல, வேற மாதிரி. மசாஜர் தான்டா. மசாஜர் ஏன்டா அங்க வந்து வந்துருக்கீங்க? டேய் எனக்கு புரியல. பாத்துவாங்க. வாங்க அப்படியே வெளியில கிளம்புவோம். கிளம்பலாம். இங்க ஒண்ணுமே வந்து பண்ண உருப்புற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பி. இதுக்குள்ள வரதே எனக்கு கேட்டீங்கன்னா ரைடு பண்ணீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக போயிடாதீங்க. கோஸ்ட் ரைடுக்குள்ள மட்டும் போய் குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. கோஸ்ட் ரைடுக்குள்ள எங்கேயுமே கூப்பிட்டு போகாதீங்க. 4 பேர் போனீங்கன்னா 160 ரூபா, ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு சொல்றாங்க. வேஸ்ட்னா வேஸ்ட், 1 நம்பர் வேஸ்ட். இப்ப இதுல இருந்தே தெரியும் அவருக்கு கண்ட பிசினாரு. நீங்களே பாத்துருப்பீங்களா உள்ள எப்படி இருந்துச்சு? ஜஸ்ட் ஒரு போட்டோ, அதை நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும்டா போட்டோ. கடல் கனியை பார்க்க முடியாது, வெளியே போங்கடா. கடல் கனியை மறுபடியும் கடல்ல அந்த காது ஆடுற மாடல் தானே? அதேதான் அதான் பாத்துலாம். கோயஸ் அப்படியே நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. விடை பெறுவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா பென்சில் ஆர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. யாரா வரங்க, இது கூட ஒர்த்தா இருக்கும் பாத்துக்கங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்தாச்சு. சுத்தமா ஓரளவுக்கு 100 ரூபாய் கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. எங்களுக்கு கிடையவே கிடையாது. சுத்தமா பொருட்காட்சினா இப்படி தெரியல. பாருங்க, இந்த வண்டி தான் எனக்கு வந்தது.
ஆத்மா வந்த கடல் கண்ணியை பார்க்கணும்னா இங்க வாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ முடிச்சுக்கிறோம், அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் பிரவீன். பாய் ஃப்ரம் வினேஷ். பாய் பிக். அவ்வளவுதான்.